நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கதையை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒரு விசை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. ஏசப்பா, நாங்கள் எவ்வளோ தேவையோடு இருக்கிறோம் ராஜா. எங்கள் தேவைகளெல்லாம் நீ சந்திக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உலகப்பிரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் எங்களை ஆண்டவரே நிரப்பும்படியாக அனுதினம் நீங்கள் போஷித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கதையின் மூலமாக ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தைங்க மன்னாவினாலே எங்களை நிரப்பி அனுப்ப முடியாத ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் ஒரு நாள் வெறுமையாக கடந்து போகிற விடுவதற்கு நீ தேவனே அல்ல ராஜா. எல்லாம் குறைகள்லாம் நிறைவாக்குற தேவன் ராஜா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே எங்களை நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கதையின் மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே வேத வசனத்தில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதையும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னால் உட்காரவே முடியலை, எழும்பி நிற்க கூட எனக்கு முடியலை. இயேசுவுக்காக நான் தைரியமாக நின்றதுனால எத்தனை முறை என்னை அடித்தார்கள். அந்த சவுக்குகளினால் 16 முறை சாட்டையினால் என்னச்சு தாங்க அடித்தாங்க. ஆனாலும் நான் எனக்கு என்ன செய்யுது, சரீரம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்னுடைய இருதயம், என்னுடைய உள்ளம் இயேசு மாத்திரம்தான். அவருக்காக தான் நான் அவருக்காக தான் வாழுவேன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வாலிப மகள் 16 சாட்டை அடிகளை கட்டப்பட்டாலும் இயேசுவுக்காக துணிகரமாக நின்றாங்க. இந்த சாட்டையடி 5 முறை பட்டாலும் நிறைய பேர் மரித்து போயிடுவாங்க. ஆனால் அந்த சகோதரிக்கு 16 முறை அடிபட்டாலும் அவர்களால் எண்ணெய்ச்சியில் எழும்பி நடக்க முடியலை. இது எங்கே நடந்ததுன்னா பாகிஸ்தான் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது எந்த வருடம்னா 1999 வருடம் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த பாகிஸ்தான் தேசத்தில் ஒரு 17-18 வயது நிரம்பியக்கூடிய 2 பேர் இருந்தாங்க. இப்போ பெயர் மாற்றப்பட்டாங்க. அவர்களுடைய நலனுக்காக பெயர் மாற்றப்பட்டது. அந்த அனிலாங்கிற சகோதரியும் பெர்வின்ங்கிற சகோதரியும் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும்போதே இந்த அனிலாங்கிறவ என்ன செய்கிறா, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த ஸ்கூலில் படிக்கும்போதே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 18 வயசுக்குள்ளே அவங்க நெருங்கி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ நெருங்கி வந்திருக்க சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆன உடனே இந்த அனிலாங்கிறவ என்ன பண்ணான்னா, அந்த பெர்வினுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லி இயேசுவுக்காக அங்கே கற்றுக்கொண்ட சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்ட பாடல்கள் எல்லாவற்றையும் அவள் என்ன செய்தா, கற்றுக் கொடுத்தா. அந்த அனிலாங்கிற பெர்வின்கிற சகோதரிக்கு சின்ன சின்ன கோரஸ் இதெல்லாம் பாடலை சொல்லி கொடுத்த உடனே இந்த பெர்வின் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாடலை என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக என்ன செய்தாங்க, பாட ஆரம்பித்தாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இயேசுவின் பாடல்கள் ரொம்ப நம்ம கிறிஸ்தவ பாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவள் என்ன செய்ய பாட ஆரம்பித்தா. அது மாத்திரமல்ல, ஒரு பைபிளையும் வேதாகமத்தையும் அவள் கையில் என்ன செய்தா கொடுத்துருந்தா. இதை நீ வாசி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவள் இயேசுவின் அன்பை அறிந்ததுனால தைரியமாக, ஆனால் பெர்வின் இவ கிறிஸ்டியன், அனிலா ஆனால் பெர்வின் ஒரு முஸ்லீம். அவள் என்ன பண்ணா, இயேசுவின் அன்பு அறிந்ததுனால எப்படியாவது இந்த வேதாகமத்தை நான் வாசிப்பேன், என் பெற்றோருக்கு தெரியாமல் வாசிப்பேன்னு சொல்லி என்ன பண்ணான்னா அந்த வேதாகமத்தை வாங்கி என்ன செய்தா, வாங்கி அவளுக்கு பெற்றோருக்கு தெரியாதபடி அவங்க வெளியில் போயிருக்கிற நேரம், இவள் தனிமையாக இருக்கின்ற நேரங்கள்லாம் பார்த்து வேதாகமத்தை எடுத்து என்ன செய்தா வாசிக்க ஆரம்பித்தா.
அது மாத்திரமல்ல, பாடல்கள் என்ன செய்தா பாட ஆரம்பித்தா. அவளுக்கு ஒரே சகோதரி தங்கை ஒருத்தி உண்டு. அவளுக்கு என்ன செய்தா இந்த பாடலை என்ன செய்தா கற்றுக் கொடுத்தா. இப்போ கற்றுக் கொடுக்க 2 பேரும் என்ன செய்தாங்க வீட்டில் பாட ஆரம்பித்தாங்க. இயேசுவின் அன்பை குறித்து என்ன செய்தாங்க பாட ஆரம்பித்தாங்க. இந்த பாடல்கள் அவங்க பெற்றோர் இல்லாத நேரத்தில் 2 பேரும் பெற்றோர் இல்லாத நேரத்தில் தன் தங்கச்சிக்கு என்ன செய்தா சொல்லி கொடுத்தா. அவங்க இல்லாத நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்க பாடல்கள் என்ன செய்தா பாட ஆரம்பித்தாங்க. இவங்க ஒரு வைராக்கியமுள்ள ஒரு முஸ்லீம். பெர்வின் ஒரு பாரம்பரியம் மிக்கவர்கள். ஒன்று இதை இந்த பேரண்ட்ஸ் அந்த பெர்வினுடைய பேரண்ட்ஸ் ஒரு நாள் இவங்க பாடிக்கொண்டிருக்கும் போது, அந்த பெர்வினும் அவளுடைய சகோதரியும் பாடிக்கொண்டிருக்கும் போது அவளுடைய பெற்றோர் என்ன செய்தாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த உடனே இவங்களுக்கு என்ன அதை நிறுத்தவும் முடியலை. என்ன பண்ணிட்டாங்க, அதை அவங்க என்ன செய்யிட்டாங்க, அதை கேட்டாங்க. பிள்ளைகள் அந்த பாடல்கள் பாடுவது கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப துக்கமாகிடுச்சு. ஏன்னா அவங்க முஸ்லீம்ஸ் என்ன பண்ண மாட்டாங்களாம், அந்நிய தெய்வத்தை அவங்க வணங்க மாட்டாங்க. அதை அந்நிய தெய்வத்தை வணங்குனா, வேறு தெய்வத்தை கிறிஸ்தவ மதத்தை வணங்குனா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் உண்டுங்கிறது அந்த குடும்பத்துக்குள்ள தெரியும். அப்போ அதனால் அவங்க ரொம்ப என்ன செய்தாங்க வேதனைப்பட்டாங்க, துக்கம் அடைஞ்சாங்க. உடனே இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், எப்படி இவளுக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் பாட்டு எப்படி தெரியும் சொல்லிட்டு நேரடியாக பெர்வின்கிட்ட கேட்கலாதபடி அவளை தங்கையை கூப்பிட்டு நைஸாக அவட்ட பேசுகிறாங்க. எப்படிமா உனக்கு இந்த பாடெல்லாம் தெரியும், யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முஸ்லீம்ஸு எப்படி உனக்கு இதை எப்படி தெரியும்னு சொன்னோன்னே இவன் மெதுவாக என்ன சொல்லிட்டா, அக்கா தான் எனக்கு என்ன செய்தாங்க, பெர்வின் அக்கா தான் எனக்கு இந்த பாடெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க இதை மனதில் வைத்து கொண்டே இருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் நம்ம குட் ஃப்ரைடே வந்துச்சு. அந்த குட் ஃப்ரைடே வரும்போது இவா பெர்வினை அகிலா என்ன செய்தா, நீ எங்கள் ஆலயத்துக்கு வா, ஆண்டவருடைய இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த இடத்துல ஆண்டவர் யாருக்காக எதற்காக மரித்தார், எப்படி மரித்தாருங்கிறது என்பதை நீ என்ன செய்யலாம் பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தா அவள் கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ அவள் கூட்டிகிட்டு அங்கே ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த சிலுவையில் அவர் சொன்ன 7 வார்த்தைகள் அந்த உபதேசத்தை கேட்ட அவள் அந்த அந்த அவளுடைய அந்த கேட்க அவருடைய உள்ள நினைச்சது தொடப்படுது. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள் நெருங்கி ஜீவிக்கிறார். ஏன்னா நம்ம முஸ்லீம் இதில் நம்ம குரானில் சொல்லப்படாத காரியத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுதே, அந்த பைபிளில் சொல்லப்படுதே, இப்போ சிலுவை பற்றிய உபதேசத்தை என்ன செய்து சொல்லப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்தா, அவள் சத்தியத்தை கேட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள் நெருங்கி ஜீவித்து அவரை சொந்த ரட்சகரை அவர் என்ன செய்தா ஏற்றுக்கொண்டா. உடனே அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே இது புதிய காரியத்தை அவள் என்ன செய்கிற கேட்குற ஒரு புதிய உறவு, ஆண்டவரோட இயேசுவோடு புதிய உறவு. இதுவரையும் அவள் வேறு தெய்வத்தை முஸ்லீம் தெய்வத்தை அவள் வணங்கியிருந்திருக்கலாம், அல்லாவை வணங்கியிருந்திருக்கலாம். அதை விட இதை அதிகமாக வாசிக்க அதை கேட்க ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க அவள் உள்ளம் தனக்குள்ள ஒரு புதிய உறவு, இயேசுவோடு ஒரு புதிய உறவு தனக்கு கிடைச்சது போல் அவளுக்குள்ளே நினச்சது ஒரு உணர்வு அவளுக்குள்ளே காணப்பட்டுச்சு. அது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை என்னது கொடுத்தது. அவளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம். அதனால் அவள் என்ன செய்தா, தினமும் என்ன செய்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா. தைரியமாக அவள் தேவனை என்ன செய்தா துதிக்க ஆரம்பித்தா. அவங்க வீட்டில் வச்சு என்ன செய்தா இதெல்லாம் தைரியமாக என்ன ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தா, பைபிளை வாசிக்க ஆரம்பித்தா. இதை அவர் அதை அவங்க அந்த பெர்வினுடைய குடும்பத்தார் நினச்சிருக்காங்க, பார்த்து கொண்டே இருக்காங்க. ஆனால் இவளுக்கு தெரியும், நம்ம இப்போ துதிக்க ஆண்டவருடைய பாடலை பாட வேதத்தை வாசிக்க நமக்கு என்ன உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனை உண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாலும் அவள் என்ன செய்த, ஆண்டவரை துதிப்பதை அவள் நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் வேதத்தை வாசிக்கதை அவள் என்ன செய்தல நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் துதித்து பாடிக்கொண்டும் வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டே இருந்தாள். இதை அவங்களுடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அவளுடைய மகளுடைய மனமாற்றத்தை பார்த்து ரொம்ப கோபம் அடைகிறாங்க. கோபம் அடைஞ்சோன்னே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவளை எதிர்த்து பேசாதபடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெர்வினுக்கு ஒரு முஸ்லீம் வாலிபனை எப்படியாவது நம்ம திருமணம் செய்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்காக அவங்க என்ன செய்தாங்க ரெடி பண்ணாங்க. உடனே அந்த ரெடி பண்ண உடனே
அவங்க ஏற்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது இவ என்ன சொல்லிட்டா, பெர்வின் என்ன சொல்லிட்டா, திருமணத்துக்கு நான் ஆயத்தமாக இல்லை, அதனால் எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா. உடனே அவள் மறுத்த போனன்னு ஆனால் என்ன செய்யிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்த பிறகு மறுபடியும் இவ தீவிரமாக என்ன செய்கிறா, இவ மனம் மாறிவிட்டதே, இவ மதத்துக்கு மாறிவிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் மறுபடியும் தீவிரமாக மணமகனை பார்க்குறாங்க. பார்த்து அவளுக்கு என்ன பண்ணுறாங்க, துரிதப்படுத்தி அவளை என்ன செய்ய மறுபடியும் அவளை கட்டாயப்படுத்துகிறாங்க. எப்படியாவது நீ இவனை திருமணம் செய்தான் ஆகணும், நீ வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட மாட்டோம், இந்த பையனை நீ கண்டிப்பாக என்ன செய்யணும், மனம் முடித்து தான் நீ ஆகணும்னு சொல்லி நினச்சிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. இது கட்டாயப்படுத்தினான்னு இவ என்ன பண்ணா, தன் பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு என்ன செய்யிட்டா, வெளியில் ஓடிட்டா. வெளியில் போடணுன்னு இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. திருமண காரியம் ஒழுங்காகி விட்டது. திருமண காரியம் நடைபெற நாட்களில் நாளைக்கு கல்யாணம்னா முந்தின நாள் ராத்திரி அவள் என்ன செய்யிட்டா, வெளியே ஓடி விட்டா. திருமணம் நின்று விட்டது. அப்போ திருமணம் நின்று விட்டதுனால பெற்றோர்களுக்கு அதிகமாக கோபப்படுறாங்க. நம் மகள் நம்முடைய பேச்சை கேளாமல் இப்படி செய்து விட்டாலே நமக்கு அவமானமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைகுனிவோடு என்ன செய்கிறாங்க, மகளை தேடி அலைகிறாங்க. மகள் என்ன செய்யல, கிடைக்கவில்லை. உடனே இதற்கெல்லாம் காரணம் யார் தான், அகிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிலா என்னது, அவள் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன செய்கிறாங்க, அனிலா வீட்டுக்கு போகிறாங்க. அவட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியாது, அவள் எங்கே போனான்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இவ தான் மறைச்சி வச்சுட்டு, எங்கள் தண்டை பிள்ளையை மறைச்சி வச்சுட்டு இவ பொய்யா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போலீஸில் என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இவ கடத்தி சென்றுட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே புகார் கொடுத்ததுனால அந்த போலீஸ்காரங்க வந்து இவளை என்ன செய்தாங்க, கைது செய்யிட்டாங்க. கைது செய்து அவளை விசாரிக்கிறாங்க. அவளது பெற்றோர் முன்னாடி, அனிலாவின் பெற்றோர் முன்னாடியே 7 மணி நேரம் அவளை என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அடித்து விசாரிக்கிறாங்க. உனக்கு தான் தெரியும், உன் ஃப்ரெண்டு தானே, நீனும் அவளும் ஒரே ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க, அவங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீ அவளை மதம் மாற்றிட்டா, அதனால தான் அவள் வந்து வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவளை குற்றம் சாட்டி அவளை என்ன செய்கிறாங்க, 7 மணி நேரமாக உபத்திரப்படுத்தி அவளை கொடுமைப்படுத்தினாங்க. கொடுமைப்படுத்திட்டு கடைசியில் என்ன பண்ணினாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவள் என்ன அந்த நேரத்துலையும் அவள் என்ன செய்தா, பாஸ்டர் அவங்க ஆலயத்து பிறந்த பாஸ்டரையும் சேர்த்து என்ன செய்தாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெயிலுக்கு அனுப்பி இப்போ மாதிரி நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லி மறுபடியும் வீட்டில் வச்சு அடித்தது மாத்திரம் இல்லை, ஜெயிலுக்கும் கொண்டு போய் அவளை என்ன செய்தாங்க, ரொம்ப அடித்தாங்க. அதான் 16 முறை சவுக்கடியினால் என்ன செய்தாங்க, அடித்தாங்க. 5 முறை அடித்தாலும் மரித்து போவாங்க. ஆனால் இவள் 16 முறை அடித்தாலும் ஏசப்பா கொடுத்த பலனுனால அவள் எழும்பி தான் நடக்க முடியலையே தவிர அவளுக்கு என்ன செய்ய முடியல, எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த பாஸ்டருக்கு வந்து இடுப்புலையும் தொடையிலும் பயங்கர காயம் ஏற்பட்டுச்சு. அவரால் என்ன செய்யலை, நடக்க முடியலை. இவளால் எழும்பி உட்கார முடியலை, அவரால் எழும்பி நடக்க முடியலை. ஒன்று இது இப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் கைது செய்யப்பட்டாச்சு 2 பேரையும். இப்போ இவங்க வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அடித்தா இவன் மரித்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அவளை விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ண காரணம் வந்து அந்த பெர்வின் என்ன செய்யிட்டா, கிடச்சிட்டா. அவளை தேடி அலையும் போது இவள் படுற உபத்திரத்தை பார்த்து இவளுக்கு அடிகள் அடிக்கப்படுது, ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க கேள்விப்பட்ட உடனே அந்த பெர்வின் என்ன பண்ணா, அவங்க டைரெக்டாக பெற்றோர் வீட்டுக்கே என்ன செய்தா வந்துட்டா. உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்த உடனே அவளை என்ன செய்யிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. அனிலாவே அந்த பாஸ்டரை என்ன செய்தாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்களால் 2 மாதம் வரையும் அவங்களால் எழும்பி நடக்க முடியாதபடி உட்காராதபடி அவ்வளோ தூரம் சவுக்கடியப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ பெர்வின் வந்து இங்கே வந்துட்டா, தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டா. அந்த மதத்தின்படி அவங்களுடைய அவங்க வைராக்கியமாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. பெற்றோரோ இல்லை உறவினர்கள் கூட அந்த இஸ்லாமை விசுவாசத்தை விட்டு வேறு விசுவாசத்தை தழுவுனா அவங்க என்ன செய்வாங்களாம், கொன்று போட்டுருவாங்களாம். தன்னுடைய மார்க்கத்தை விட்டு
வேறு மார்க்கத்தை பின்பற்றி அதில் விசுவாசம் கொண்டா கொன்று விடுவாங்களாம். அது எதுக்குனாக்கும் நம்முடைய குடும்ப கௌரவம் என்ன காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த யாராக இருந்தாலும் வேறு மதத்துக்கு போனால் ஒன்று கொன்று போடுவாங்களாம். ஒன்று இவளுடைய பெர்வினுக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவன் என்ன பண்ணால், நம்முடைய குடும்ப கௌரவம் இவளால் பாதிக்கப்பட்டுருச்சு, ஒரு பக்கம் திருமண காரியம் நினச்சிச்சு நின்று போயிட்டுருச்சு, இவளால் நம்ம குடும்பத்துக்கு என்னது அவமானம், வேறு மதத்தை கிறிஸ்டியனாக மாறிட்டா, இவளை நம்ம இனிமேல் உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் என்னச்சுதான் பெர்வினை என்னச்சுதான் கத்தியால் என்னச்சுதான் குத்தி கொன்று விட்டான். ஒன்று இதெல்லாம் அது மறுபடியுமாக அவ இறந்து போனால், அந்த மறுபடியுமாக அந்த இறந்து போனாலும் இந்த அனிலாவை என்னச்சியில் சும்மா விடலை, மறுபடியுமாக அவளை என்னச்சுதாங்க கைது செய்தாங்க. ஏன்னா இவன் சகோதரனும் உடனே என்னச்சு தான் போலீஸில் போய் சரண் அடைஞ்சிட்டான். இவன் மதம் மாறினதுனால தான் என் சகோதரியை நான் கொன்றேன், நம்ம மதத்தில் இப்படிப்பட்ட காரியம் அதிகாரிகள்கிட்ட போய் என்னச்சிட்டான் சொல்லிட்டான். என் சூழ்நிலையின் விதமாக நான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படி சொன்ன உடனே அவனை நினச்சிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் அனிலா இவ்வளோத்துக்கு காரணம் யார், அனிலா தான் சொல்லிட்டு அவளை மறுபடியும் குற்றம் சாட்டி நினச்சிதாங்க அவளை கைது செய்துட்டாங்க. கைது செய்த பிறகு 1 மாதம் கழித்து அவளை என்னச்சுதாங்க 1 மாதம் கழித்து ஜாமீனில் அவளை என்னச்சுதா விடுதலை ஆகி வெளியில் வந்தாலும் அந்த முஸ்லீம் தீவிரவாதங்கள் எப்படியாவது இந்த அனிலாவும் அவள் குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக அவளை என்னச்சுதாங்க தேடி வந்தாங்க. ஆனால் இதுக்கடையில் அந்த நீதிமன்றத்தில் கூட இவளை குறித்து சரியானபடி அவளுக்கு சாட்சி இல்லாததுனால இவன் மேலே அனிலா மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு விடுதலை ஆகிவிட்டதுன்னு சொல்லி அந்த செய்தி என்ன செய்து வந்துச்சு. ஆனால் அவள் மே மாதம் 1999 வருடம் அவள் என்ன செய்தா விடுதலை செய்யப்பட்டா அனிலா. ஆனால் இவள் விடுதலை செய்யப்பட்டாலும் அங்குள்ள அவங்க வந்த குடும்பத்தினர் குடும்பத்தினர் தீவிரமாக இவளை என்ன செய்தாங்க தேடி வந்தாங்க. அந்த பெர்வின் குடும்பத்தார் என்ன செய்தாங்க இவளை தேடி எப்படியாவது அவள் குடும்பத்தையும் என்ன செய்யணும் கொன்று போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க தீவிரமாக என்ன செய்தாங்க தேடி வந்தாங்க. ஆனால் இதற்காக நம்ம என்ன செய்ய விடுதலை ஆனால் இந்த நாள் வரையும் அந்த சகோதரி என்ன செய்தாங்க அவங்க குடும்பமாக என்ன செய்தாங்க ஒளிந்து என்ன செய்றாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த தேசத்தில் என்ன செய்கிறாங்க ஒளிந்து கொண்டு தான் என்ன செய்ய வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக அநேக பேர் ஜெபித்தாங்க. அந்த ஜெபித்தது மாத்திரம்தான் அவங்களால விடுதலை பெற முடிஞ்சிச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜு அதை சரியானபடி அந்த இது சாட்சியில் என்று சொல்லி காரணம் ஜெபம். அந்த ஜெபத்தில் அந்த அங்குள்ள மக்கள் கிறிஸ்தவங்க அத்தனை பேருக்கு ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டு அவங்க அதிகமாக பாரத்தோடு ஜெபித்ததுனால அந்த அவளுடைய குடும்பமும் அந்த அனிலாவும் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ அவள் சொல்கிற காரியம் எனக்காக தயனது நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. காரணம் நான் உலகத்தை விளங்கி கொண்டேன், இவ்வுலகில் ஒரு நன்மை இல்லை, இயேசு ஒருவரே என்னுடைய சமாதானம் என்று சொல்லி நினச்சிட்டு அறிக்கை. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, அதை நான் நினச்சிட்டேன், புரிஞ்சு கொண்டேன். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, உலகத்தில் அன்பு கூறணும் ஒரு பிரயோஜனம் இல்லை, உலகம் நம்மளை என்ன செய்யாது பாதுகாக்காது. ஆனால் இவ்வுலகில் அந்த உலகத்தில் நான் அன்பு கூர்ந்தனால எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. சகோதரி அருமையாக சொல்லுங்க, உலகத்திலும் உலகத்து காரியத்திலும் என்ன சொல்ற அன்பு கூறக்கூடாது சொல்லி வேத வசனம் சொல்லுது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் இடம் கொடுத்தா நமக்கு என்ன கிடையாது, ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் இயேசு ஒருவரே ஆண்டவர் சமாதானத்தின் பிரபு யார், இயேசு மாத்திரம்தான். அவர் தான் என்ன இது நாள் வரையும் பாதுகாத்து வர்றாரு அப்படி சொல்லி அருமையாக என்ன சொல்லி பாதுகாத்து வர்றாருன்னு சொல்லி அருமையாக அந்த மகள் என்ன சாட்சி கொள்கிறாங்க. இன்னும் அந்த மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இளம் விசுவாசிகளை பாதுகாத்து கொள்ள முடியும், ஜெபம் செய்யுங்கள். நாங்களாம் இளம் விசுவாசிகள், எங்களை பாதுகாப்புக்காக எங்களை சகோதரர்களை எங்களை சகோதரர்களும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது, நீங்கள் நல்லா ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, இந்த முஸ்லீம் சகோதரர் அந்த பெர்வினுடைய குடும்பமும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அவரும் ஆண்டவரை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளணும். என்னை உபத்திரப்படுத்தின அவர்களையும் உபத்திரப்படுத்தின அவளை கொன்று போட்டாங்கல்ல
சொந்த சகோதரனே அவளை நினச்சிதாங்க கொன்று போட்டாங்க. அவர்களும் அந்த மக்களை ஏசப்பா நீ அவங்கள மன்னிங்க, மன்னித்து இயேசு கிறிஸ்து அன்பையும் அவங்களோட ரட்சிப்பையும் அறிந்து கொள்ளட்டும்னு சொல்லி நினச்சிங்க ஜெபிங்கன்னு சொல்லி அந்த சகோதரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, எத்தனையோ ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபந்தான் அவங்கள என்ன செய்யும்? தாங்கும், அவங்கள வழி நடத்தும், அவங்கள பாதுகாக்கும், அவங்கள பரிசுத்தப்படுத்தும். இன்றைக்கி நம்ம ஊழியர்களுக்காக, இன்றைக்கு நம்ம ஊழியர்களுக்காக நம்ம தங்களை அர்ப்பணித்து தன்னுடைய உலகம் வேண்டாம், உலக பொருள் வேண்டாம், சிற்றின்பங்கள் வேண்டாம், நான் இயேசுவுக்காக வாழுவேன் அப்படி சொல்லி எல்லாவற்றும் உதாசீனம் பண்ணிட்டு அர்ப்பணித்து கடந்து சென்றிருக்கின்ற நம்ம ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? அழுகையோடு ஜெபிக்கிறோமா? புலம்பி ஜெபிக்கிறோமா? ஏதோ ஜெப குறிப்பு வருது ஏனோ தானன்று நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், கடமைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் எங்கள் ஊழியக்காரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்களே, நாம் இங்கே எப்படி இருக்கிறோம்? நல்ல சுகபோகமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் வெறுத்து அர்ப்பணத்தோடு கடந்து சென்றிருக்கிற அவர்களுக்காக நம்ம ஜெபித்தாதான் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அவர்கள் ஊழியத்தை அங்கே செய்ய முடியும், சமாதானத்தோடு அந்த ஊழியத்தை செய்ய முடியும். எத்தனையோ வியாதிகளால் பாதிக்கப்படுறாங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? எத்தனையோ ஆக்சிடென்ட்டு ஊழியர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அவர்களுக்காக பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கிற எதிர்ப்பு காணப்படுது, இதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போமா? நம்ம நம்பி எனக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்காக எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஜெப குறிப்பை அனுப்பி வைத்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கி நாம் ஜெபிக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம், நம்ம பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு சுற்று வட்டாரத்தை ஒரு வட்டத்தை போட்டுக்கிடுறோம், அதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம்? ஜெபித்து கொண்டிருக்கோம். நான் என் பிள்ளை, என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகள் படிப்பு, என் பிள்ளைகள் எதிர்காலம், சுகம் சொல்லி நமக்குள்ளே நம்ம என்ன செய்ய ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா? திருச்சபை திருமண்டலத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். நம்ம ஜெபந்தான் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தாங்கும், நம்ம தேசத்தை தாங்கும். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன். நம்ம ஜெபிக்க அங்கே என்ன செய்யணும்? அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும், எதிர்ப்புகள் மாறும். தைரியமாக ஆண்டவருக்காக அந்த போராட்ட களத்தில் என்ன செய்வோம்? அந்த இயேசுவுக்காக போராட்ட களத்தில் நின்று யுத்தம் செய்ய முடியும். நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? நம்ம ஏதோ கடமைக்காக ஜெபித்து விட்டு நம்ம எழும்பி போயிடுறோம். அது அல்ல, பாரத்தோடு மணிக்கணக்கில் நம்ம ஜெபிக்கிறோமா? ஊழியர்களுக்காக அந்த பத்திரிகைகளை வைத்து நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டு சமத்தை நம்ம கேட்போம், எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, பாரத்தை தாங்க. ஆண்டு நம்மளை ஊக்குவிக்கணும். ஆண்டு நம்மளை என்ன செய்யணும்? ஜெபின்னு சொன்னால் நம்ம ஜெபிக்க முடியும். அந்த ஜெப பாரத்தை ஏசப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போமா? எனக்கு ஜெப பாரத்தை கொடுங்கப்பா, ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அந்த பாரங்களை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போமா? அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோடு பேசின உங்களுடைய கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக்கொண்ட வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்போ உம்முடைய ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்லும்போது கூட ஆண்டவரே உபத்திரவங்கள் இரத்த சாட்சியோடு மறிக்கின்ற காரியத்தை பார்க்கிற ராஜா, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவரே எத்தனை ஜெபக்குறிப்பு பாரங்கள், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வருது தகப்பனே. அதெல்லாம் உதாசீனம் பண்ணி பழைய பேப்பருக்கு நம்ம போட்டு விடுகிறோம். அதை வச்சு நம்ம ஜெபிக்கிறோமா? பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? ஜெபித்து கொள்ளுங்கள், துதியுங்கள்னு சொல்லி வேத வசனம் நம்ம ஜெப குறிப்புகள் நமக்கு வருது. நம்ம ஜெபிக்காமல் காலங்களை கடத்தி கொண்டு இருக்கின்றோமா?
வேறு யார் ஜெபிப்பாங்க? அவங்களுக்காக நாம் ஜெபித்தாதான் அவங்க என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா சரீரத்தில் எத்தனையோ வேதனைகள் படுகிறார்கள், எதிர்ப்புகள், எத்தனையோ எதிர்ப்புகள் மத்திய அதை சந்திக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலைன்னா அவங்க வேதனையில் அனுபவிக்கிறாங்க. நாளைக்கு தீர்மானம் எடுப்போமா? அந்த உத்தரவாதத்தை கையில் எடுத்து நான் ஜெபிப்பேன்ப்பா, அவர்களுக்காக மணிக்கணக்கில் ஜெபிப்பேன் சொல்லி தீர்மானம் எடுப்போமா? எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெப பாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஏசப்பா, அந்த பாரங்களை அந்த நினைவுகளை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையானதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின கதையின் மூலமாக ஏசப்பா கற்றுக்கொண்ட ஏசப்பா ஜெபிக்கணுங்கிற வாஞ்சைகளே ஆண்டவரே எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து, இன்னும் ஊழியர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பாரங்களை எங்களுக்கு கொடுத்து, திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.